வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கல்கண்டு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்கிரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன். இந்த உலக்குல 3/4 உலக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு 12 முந்திரி, ஒரு 12 பாதாம், கொஞ்சம் வந்து திராட்சை. பாதாம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டினாலும் ஓகே. இது வந்து நான் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக லைட்டாக வந்து நுணுக்கி வச்சுக்குவேன். ஏலக்காய் 6, பால் வந்து 3 கிளாஸ் வந்து இந்த ஜவ்வரிசியிலையே ஊற்றி வச்சுருக்கேன். பாயாசத்துக்கு போடுற சேமியா ஒரு கைப்பிடி அளவு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்யோ அல்லது ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் கூட அதுவும் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா போட்டுட்டு லைட்டாக இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் போடுறப்ப கொஞ்சம் இந்த சூடு ஆறணுன்னு போடுங்க. நீங்கள் வெல்லம் போட்டு பண்ணுறப்ப எல்லாம் கொஞ்சம் பிரித்த மாதிரி ஆகிக்கும். இது இப்போ பாருங்கள், இந்தளவு போதும், நம்ம எடுத்துக்கலாம். இந்த சேமியாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய்யிலையே. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ பாருங்கள், இந்த சேமியா, இந்த நட்ஸு எல்லாமே வந்து போட்டாச்சு. எல்லாமே போட்டோன்னே நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். நம்ம இப்போ இந்த உலக்கில் வந்து அரை உலக்கு வந்து கல்கண்டு போடுறேன். இந்த சேமியா வேகிறப்ப இந்த கல்கண்டும் நல்லா கரைஞ்சிரும். கல்கண்டோட ஒரு 3/4 உலக்கு வந்து சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு குவான்டிட்டியை பொறுத்து கொஞ்சம் இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு கொதி வருது, போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குடிச்சு பார்த்துடலாம். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்காச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி இந்த பாயாசமும் சுடுதண்ணியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஹையில் வைக்காதீங்க, ஏன்னா இந்த சேமியா போடுறப்ப கொஞ்சம் வந்து திக்காகும். கொஞ்சம் நம்மளுக்கு மீதமாகறப்ப திக்காச்சுன்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. பால், சர்க்கரை அளவு, கல்கண்டு அளவு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.